ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராக்கியோட வீடியோ தான். ராக்கிக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு நகம்லாம் கட் பண்ணி. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ராக்கிக்கு கூப்பிட்டு போய் நகம்லாம் கட் பண்ணிவிட்டு அவனுக்கு நல்லா க்ரூம் பண்ணி கூப்பிட்டு வர போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பசங்களுக்கும் லீவு அப்படின்றனால பசங்களும் நாங்களும் வரம்மா, போர் அடிக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களே கூப்பிட்டு போயிட்டேன். ராக்கி வந்து எங்கே கூப்பிட்டு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வின் மெடிக்கல் ப்ளஸ்ன்னு இந்த கடைக்கு தான் எப்போவுமே கூப்பிட்டு வருவோம். அவனுக்கு மெடிசன் வாங்குறதா இருந்தாலும் இங்கே தான் வாங்குவோம். அவனுக்கு வந்து குளிப்பாட்டுறது, இங்கே வந்து பெட்ஸுக்கு தேவையான எல்லா பொருளுமே இந்த கடையில் கிடைக்கும். நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் இந்த கடைக்கு தான் வந்து வருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் போகும்போது காலியாக இருந்துச்சு. அதனால் ராக்கியை வந்து கரெக்டாக கூப்பிட்டு போயிட்டோம். அவன் வந்து கொஞ்சம் நஞ்ச சேட்டை இல்லைங்க, பயங்கரமான அமக்கலம் பண்ணான். அவன் எப்போவுமே நகமே வெட்டிக்க மாட்டான். நகம் மட்டும் இல்லை, எது பண்ணாலுமே அவனுக்கு ரொம்ப பயம். ஏன்னா ஒரு தடவை அவனுக்கு கண்ணில் அடிபட்டு நாங்கள் ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம். அதனால் அவனுக்கு வந்து ரொம்ப பயம் வந்துருச்சு. அப்போத்துலேருந்து யாராவது தொட்டாங்கன்னா இப்படி தான் ரொம்ப வந்து அப்படியே பயப்படுவான். அவன் முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நான் இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பான். நான் தானான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பயந்துட்டான். இருந்தாலும் என்னங்க பண்ணுறது, நகம் வெட்டி தான் ஆகணும். ஏன்னா ரொம்ப ஷார்ப்பாகிடுச்சு அவன் நகம்லாம். ஸோ அதனால் நகம் நல்லா கட் பண்ணிவிட்டு அவனுக்கு நல்லா முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. முன்ன மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப ஹேர் ஃபால் ஆகிடுச்சுங்க நிறைய. ஏன்னா என்னன்னு தெரியல, சீசனுக்கு இப்படி முடி கொட்டுமா அப்படின்னு தெரியல. ஆனால் எனக்கு எப்போவுமே 365 டேஸும் அவனுக்கு வந்து முடி கொட்டிகிட்டு தான் இருக்கும். நாங்களும் எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டோம், ஆனாலும் அவனுக்கு அப்படி தான் இருக்குது. சரி ஓகே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எப்போயாவது ஒரு டைம் கூப்பிட்டு போய் ட்ரிம் பண்ணி விட்டுருவேன். நானே பண்ணிக்குவேங்க, ஒரு நேரம் நானே பண்ணி விட்டுடுவேன். எப்போவுமே கடைக்கு கூப்பிட்டு போக மாட்டேன், நானும் சம்டைம் பண்ணி விடுவேன். பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா, ரொம்ப சேட்டை பண்ணுறான்னு. பாருங்கள், கையை விடுன்ட்டு எப்படி பண்ணுறான் பாருங்கள். எனக்கு சிரிப்பே வந்துருச்சு, தாங்க முடியல அவன் பண்ணது. அதுக்கப்புறம் என்னங்க, நானே கொஞ்சம் சமாதானமாக பேச ஆரம்பிச்சிட்டேன். இருடா ராக்கி, அவள் தான் முடிஞ்சிச்சு போகலாம் அப்படின்னு சொன்னது தான் கொஞ்சம் அமைதியாக. ஆனால் அந்த நகை வெட்டுறவர் கூட ரொம்ப பொறுமையாக வந்து செஞ்சு கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, அந்த முடி நல்லா கொட்டுதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு வச்சு நல்லா வாரி விட்டார். இப்போ தெரிஞ்சுக்கிட்டான் அவன். ஓகே, ஃபைனலாக நம்மளை வந்து வாரி முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான் அமுச்சிருவாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரியாக்ஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பாடான்னு சொல்லிட்டு நானும் வேலை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் பெல்ட்டை போட்டுட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்புறம் இறக்கி விட்டேன். பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 2 ஷிட்ஸு வந்துருந்துச்சு. அதை பார்த்துட்டு அதுக்கிட்ட போகணுன்னு ஒரே அமக்கலம் பண்ணிகிட்டு இருந்தான். அது ரெண்டும் அமைதியாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ முடி இருக்குது இந்த ஷிட்ஸுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 0 ட்ரிம்மிங் அடிச்சிட்டாங்க. எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இந்த ஷிட்ஸுவை பொறுத்த வரைக்கும் முடி தான் அழகு, ஆனால் இவங்க முடி ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கடையில் மீன், கேட்டு, டாகுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தேவையான ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு. ராக்கிக்கு ஒரு பெல்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் இவனுக்கு வந்து பெல்ட்டு போட்டாவே பிடிக்காதுங்க. அதனால் அவனுக்கு பெல்ட்டும் நான் வாங்கலை, ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். லாஸ்ட்டாக அவன் வெயிட் எவ்வளோ இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு டேப்லெட் அவனுக்கு பூச்சிக்கு மாத்திரை வாங்கணும். அதனால் அதை வாங்கி போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.